Hello everyone, welcome back to Learn with Mama Mary Miscellaneous YouTube channel. Today we are gonna learn Unit 1 Supplementary, Standard 9, The Envious Neighbor, a Japanese folktale, page on 22 from your English textbook. So before we start listening the summary of the lesson, let's discuss about two personalities. One is Ratan Tata, another one is Azim Premji. Who are they? Do you have any idea about them? This Ratan Tata is an Indian industrialist, and this Azim Premji a businessman and an engineer. And you know one thing? Both are philanthropist. So what is the meaning of philanthropist? கொடையாளி. இவங்க ரெண்டு பேரும் எப்படி மக்களுக்கு உதவி பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் தி என்வியஸ் நெய்பர்லையும் ஒரு ஆனஸ்ட் மேன் எப்படி மக்களுக்கு உதவி பண்ணினாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். Come on, what are you waiting for? If you are ready, let's get started. முன்பொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் ஒரு ஆனஸ்ட் மேன், அதாவது நேர்மையான ஒரு மனுஷன் அவனுடைய ஒய்ஃப் கூட வாழ்ந்து வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெட் டாக் இருந்திருக்கு. அந்த டாகுக்கு அவங்க ஃபிஷ் கொடுத்து டிட்பிட்னா என்னென்னா ஸ்மால் பீஸ் ஆஃப் டேஸ்டி ஃபுட் கொடுத்து அந்த டாகை வளர்த்து வந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த கப்பிள், அதாவது ஆனஸ்ட் மேன் அப்புறம் அவருடைய ஒய்ஃப் ரெண்டு பேரும் அவங்களுடைய கார்டனுக்கு வேலை செய்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த டாகும் அவங்க கூட போயிருக்கு. ஒரு இடத்துல போய் நின்று ரொம்ப நேரமாக பாவுன்னு குலைச்சிருக்கு. இதை பார்த்து எதுவும் சாப்பாடு, அதுக்கு பிடிச்ச சாப்பாடு எதுவும் புதைச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் அதை தோண்டி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே என்ன இருக்குது? It was full of gold pieces and silver and all sort of precious things which had been buried there. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் அவங்க கேதர் பண்ணி என்ன பண்ணாங்க? அந்த ட்ரெஷரை ஆர்ம்ஸாக கொடுத்தாங்க. ALMS ஆர்ம்ஸ்னால் சேரிட்டி. ஸோ யாருக்கு? புவர் பீப்புளுக்கு சேரிட்டி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ரைஸ் ஃபீல்டு வாங்கிக்கிட்டாங்களாம், அப்புறம் ஒரு கார்ன் ஃபீல்டு வாங்கிக்கிட்டாங்களாம். இப்போ இந்த டைட்டிலோட மீனிங் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தி என்வியஸ் நெய்பர். என்வியஸ் அப்படின்னா என்னென்னா ஜெலஸ், பொறாமை நிறைந்த. நெய்பர் அப்படின்னா அண்டை வீட்டுக்காரங்க, நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க. ஸோ இந்த லெசனோட நேமே தி என்வியஸ் நெய்பர். நம்ம அண்டை வீட்டுக்காரங்க எப்படி நம்ம மேலே பொறாமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட டைட்டில். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அந்த வெல்தி மேனுக்கு அந்த ட்ரெஷர் கிடச்சி வெல்தியாக அந்த ஊரில் வாழ்கிறார். இதை கேட்ட அவருடைய நெய்பர் உடனே அவர்கிட்ட போய் அந்த டாகை கொஞ்சம் கடனாக வாங்கிக்கிட்டு வர்றாரு. அவங்க ஒரு விக்கட் பீப்புள்னால் என்ன? பொல்லாதவங்களாம். இவங்க கொஞ்சம் வயசானவங்க தான். இவங்க எப்படி கப்பலோ அது மாதிரி இவங்களுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்து வந்திருக்காங்க. ஆனால் விக்கட் பீப்புள், பேராசை அதிகமாக இருக்கிறவங்க. அவங்க போய் கேட்டதும் அந்த ஆனஸ்ட் மேன் அவருடைய டாகை கொடுத்துருக்காரு. இவங்க கொண்டு வந்த டாகுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு என்ன சொன்னாங்களாம்? போய் கார்டனில் எங்கே ட்ரெஷர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொலை அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த டாகு அதை பண்ணவே இல்லையா. அதனால அந்த டாகை அவங்க அடிச்சிருக்காங்க, நிறைய துன்புறுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த டாக் என்ன பண்ணிச்சான்? அமைதியாக இருந்துதான், எதுவுமே செய்யலையாம். கார்டனுக்குள்ளே கூட்டிகிட்டு போனோன்னே அது என்ன பண்ணிச்சான்? மோப்பம் எடுத்துச்சான். அப்படி ஸ்னிஃப்னா என்னமா மோப்பம் எடுத்து. ஸோ மோப்பம் எடுத்தோடனே ஓஹோ அங்கே தான் ட்ரெஷர் இருக்கு போலன்னு அவங்களே போய் டிக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த இடத்த போய் அவங்க டிக் பண்ணி பார்த்தா they found nothing but a quantity of dirt and nasty offal. OFFAL. offal means கழிவுகள், குப்பை கூலம். ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வந்து ஒரு பாத்திரம் தான் அவங்களுக்கு கிடச்சிச்சான்.
அவங்களுக்கு அந்த நாய் மேலே செம கோபம் வந்தது. என்ன பண்ணாங்க, அந்த டாகை அடித்து கொண்டு பைன் ட்ரீ கிட்ட போயிட்டு புதைச்சிட்டாங்க. இந்த மேட்ரு இப்போ இந்த ஆனஸ்ட் மேன் என்ன இவங்க டாகை வாங்கிட்டு போய் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இன்ன வரையும் கொண்டாந்து தரலையேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு கேட்குறாங்க, எங்கே எங்களுடைய டாகை எங்கள் வீட்டுக்கே வரலையேன்னு. நாங்கள் அந்த டாகை அடித்து கொன்று அந்த பைன் ட்ரீக்கு கீழே புதைச்சி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. So the good old fellow with a heavy heart went to the spot and having set out a tray with delicious food, he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. So that night, அந்த ஓல்டு மேன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது the dog appeared to him. அது என்ன தெரியுமா சொன்னிச்சு, உங்களுக்கு ரொம்ப நன்றி, என்னை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னிச்சு. நாட் ஓன்லி தேட், நீங்கள் அந்த பைன் ட்ரீயை வெட்டி ஒரு மோட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. மோட்டர் அப்படின்னா உரல், ஒரு பெரிய உரல் பண்ணுங்க. அந்த உரலை என்னுடைய ஞாபகமாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் அந்த மேன் அரிசியையோ இல்லை வீட்டையோ எதை போட்டு இடித்தாலும் அது ஒரு ப்ரெஷியஸ், அதாவது விலை மதிப்பற்ற பொருளாக மாறிடுச்சான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் இந்த நெய்பர்ஸ் உடனே அவர்கிட்ட ஓடி வந்து அந்த உரலை கடனாக வாங்கிக்கிட்டு போனாங்க. அவங்க போட்டு இடித்தா என்னவா மாறினுச்சு தெரியுமா, அரிசியெல்லாம் ஃபில்த்தி, அப்படியே ரொம்ப டர்ட்டியாக மாறிடுச்சான். அது ஒழுங்காக ப்ரெஷியஸ் ஸ்டோன் எதுவும் கொடுக்கலைன்னு அந்த ஓல்டு கப்பல் அந்த மோட்டரை ஒரே உடைச்சி நெருப்பு வச்சு கொளுத்திடுறாங்க. தே burned it into ashes. இந்த மேட்ரு தெரிஞ்சதும் அவர் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு போய் கேட்குறாரு, வேர் இஸ் த மோட்டர்னு. நாங்கள் எரித்து சாம்பல் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. வெரி குருக்கட் பீப்புள் இல்லை? எஸ், நான் நல்லா இழுத்து அரைஞ்சிருப்பேன். சரி, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ஆனஸ்ட் மேன். He wondered why his neighbors did not bring back to him his mortar. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் அந்த டாக் அவருடைய கனவுல வந்து நடந்ததையெல்லாம் சொன்னிச்சு. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எப்போவுமே உதவி பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. இந்த மோட்டரை எரிச்ச இடத்துல இருக்குள்ள ஆஷ், அதாவது சாம்பலை போய் எடுத்துகிட்டு வந்து எந்த மரமெல்லாம் காஞ்சி போயிருக்கோ அந்த மரத்து மேலே அந்த ஆஷை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா அது ப்ளாசம் ஆகும். அது மறுபடியும் துளிர் விட ஆரம்பிக்கும். த ட்ரீஸ் வுட் ரிவைவ்னா புதுப்பிக்க, புதுசாக முளைச்சி வரும் அப்படின்னு இவருக்கு ஒரே ஒண்டர். ஸோ அவர் போய் அவருடைய அந்த நெய்பர்கிட்ட கேட்டு அழுது கெஞ்சி அந்த மோட்டரோட சாம்பலை அள்ளிக்கிட்டு வந்து அவரும் அவருடைய ஒய்ஃபும் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுறாங்க. என்னது, ஒரு விதர்டு செரி ஃப்ரூட் யூனோ, எஸ். ஸோ செரி ட்ரீ மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ண உடனே என்னவாகுது, அது பியூட்டிஃபுல்லாக ஸ்ப்ரவுட் ஆகி blossom ஆகுது. Honest man went about the country announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டு certain prince என்ன பண்ணுறாரு, அந்த ஆக்டை எல்லா ட்ரீஸ்லையும் அப்ளை பண்ண சொல்கிறார். இமீடியட்டாக இந்த ஓல்டு மேன் போயிட்டு எல்லா ட்ரீஸ்லையும், அந்த கிங்டமில் இருக்க எல்லா பைன் ட்ரீ, செரி ட்ரீ, ப்ளம் ட்ரீ, எல்லா விதர்டு ட்ரீஸ்லையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாரு. உடனே அது blossom ஆகுது. ஸோ பிரின்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நிறைய வெல்த், நிறைய ப்ரெஷியஸ் திங்ஸ் கொடுத்து சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அவர் அந்த ப்ரெஷியஸ் திங்ஸை மற்ற மக்களோட ஷேர் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறார். இந்த மேட்ரை கேட்டு நம்ம என்விஸ் இருக்காங்களே, எஸ், அந்த ஓல்டு கப்பல் என்ன பண்ணாங்களாம், எங்கே எரிச்சாங்களோ அங்கே மிச்சம் மீதி கிடக்கும்ல ஆஷ், அதெல்லாம் கேதர் பண்ணி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு டைரெக்டாக பிரின்ஸ்கிட்டே போயிட்டாங்க. அவங்க எங்கேயும் போய் ஊரில் எல்லாம் போய் அனௌன்ஸ் பண்ணல, டைரெக்டாக பிரின்ஸ்கிட்ட போயிட்டு நான் தான் இந்த டெட் ட்ரீஸ் எல்லாம் blossom பண்ண வைப்பேன்ட்டு அந்த மேஜிக்கல் பவர் இருக்குன்னு சொல்லி சொன்னோன்னே, ஏன் வெயிட் பண்ணுறீங்க, உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்மால் என்ன பண்ணுறாரு, மரத்து மேலே ஏறி கொஞ்சம் ஆஷ் எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாரு. ஒரு பூ, ஒரு ஸ்ப்ரவுட்
நத்திங், எதுவுமே வரலை. ஆனால் என்ன தெரியுமா நடந்தது? அவர் ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஆஷு அங்கே நின்றுக்கிட்டு இருந்த பிரின்ஸோட கண்ணில் பட்டு அவர் பிளைண்டாக மாறிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் சாக்கிங் ஹிம், அதாவது மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் பக்கத்தில் இருந்த அவருடைய ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்கள்ல, பிரின்ஸோட ஹெல்ப்பர்ஸ், லைக் என்ன சொல்கிறாங்க, ரிட்டைனர்ஸ்னால் அவருக்கு அப்புறம் வரப்போ அந்த சந்ததிகள் என்ன பண்ணாங்க, அந்த ஆளை பிடிச்சி, அந்த ஓல்டு மேனை பிடிச்சி அடின்னு அடித்து சாகடிக்காத குறைக்க அடிச்சிருக்காங்க. ஆனாலும் அவர் அப்படியே தவந்து வீட்டுக்கு நகர்ந்து போயிட்டார். ஓகே, அந்த அவல நிலையிலையும் அவர் வீட்டில் போய் அவருடைய ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு 2 பேரும் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இவ்வளோ பண்ணியும் ஒன்றுமே நமக்கு பிரயோஜனமாகலையேன்னு சொல்லிட்டு அழுததை கேட்டுட்டு இப்போ யார் வர்றாங்க? த குட் கப்புள் 2 பேரும் இவங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க? ரிப்ரூவிங் தம், அதாவது கண்டிக்கிறாங்க, ஸ்கோல்டு பண்ணுறாங்க. உங்களுடைய பேட் ஆக்டை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்கோல்டு பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட இருக்கிற வெல்த்தில் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இப்போ அந்த விக்கெட் ஓல்டு பீப்புள் மெண்டட் தேர் வேஸ், அவங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்திக்கிட்டு அண்ட் லெட் குட் அண்ட் வர்ச்சுவஸ் லைஃப்ஸ் எவர் ஆஃப்டர். ஸோ இதோட உங்களுக்கு ஸ்டோரி முடியுது. ஓகே, குட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, சம்மரி புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.